வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது என்ன நம்பர்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் நமக்கு பவர் நம்பர்ஸு, ஆப்போசிட் எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்கள், ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 0விலிருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பருக்கு பவர் நம்பர்ஸையும் ஆப்போசிட் பவர் எண்களையும், அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர்னால் நமக்கு அதிகமாக இந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாருமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம கேஎலுக்கும் வின்னிங் எடுக்க முடியும், டிஎருக்கும் வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் சிங்கிள் நம்பராகவே தொடர்ந்து நம்ம எடுக்க முடியும். இந்த மெத்தேடை வச்சு 1000% ரெகுலராக ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம இப்போது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 0விலிருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பருக்கு 3 நம்பர்ஸ் தான் அடுத்தபடியாக ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு ஏ போர்டில் ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்காங்க. அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் 2 வரும், 0 வரும். 0 வந்துச்சுன்னா அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் தான் 2, 1, 5. இதில் 0க்கு பவர் 5, ஆப்போசிட் நம்பர் உங்களுக்கே தெரியும் 2, 1. இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு வியாழக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 408ன்னு ரிசல்ட் வந்துச்சு. இந்த நம்பருக்கு ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, இப்போது 0 வந்துருந்துச்சு. இதில் பாருங்கள், 0க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 2, 1, 5. நமக்கு 1 வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இந்த மெத்தேட்லேருந்து 2 நம்பர் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா 4 வந்துருந்துச்சு ஏ போர்டில். 4க்கு ஆப்போசிட் நம்பர் 1, 7, 8. நமக்கு என்ன நம்பர் வந்துருந்துச்சு? 1 வந்துருச்சு. வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1, 1, 0, 110ன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இதே மெத்தேட்லேருந்து எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது ஏ போர்டில் நமக்கு 1 பாஸ் ஆயிடுச்சு, பி போர்டில் 0க்கு ஆப்போசிட் நம்பரு 1 பாஸ் ஆயிடுச்சு. இதே மெத்தேடை வச்சு தான் நம்ம வின்னிங் ஃபுல்லாகவே எடுக்க போகிறோம். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தேடு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸை தான் இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பர் நீங்கள் ஏ போர்டுலையும் எடுத்துக்கலாம், பி போர்டுலையும் எடுத்துக்கலாம், சி போர்டுலையும் எடுத்துக்கலாம். எந்த போர்டில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸை தான் இங்கே நம்ம ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம். இப்போது ஏ போர்டுனா ஏ போர்டு எடுத்துக்காங்க, பி போர்டுனா பி போர்டில் எடுத்துக்கலாம், சி போர்டுனா சி போர்டில் எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு 0விலிருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் இந்த 3 நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். இந்த மெத்தேட்லேருந்து நமக்கு 2 நம்பர் வந்துடும். இன்னொரு நம்பரை நம்ம கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி பாக்ஸில் வச்சாலும் சரி, நம்ம யூக்குள் பண்ணி கரெக்டாக 3 நம்பராக வச்சாலும் நம்ம வின்னிங் எடுத்துட முடியும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இப்போது 0 ரிசல்ட்டாக வருதுன்னா 0க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். இதுதான் நமக்கு நம்பர்ஸ் தான் வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு 1 வருதுன்னா 1க்கு அப்புறம் 4, 6, 0. இந்த நம்பர்ஸ்குள்ள இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வரும். இப்போது 2ஆம் நம்பர் வருதுன்னா 2க்கு அப்புறம் 0, 5, 9. 2க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 0, 5, 9. அதே மாதிரி 3 ரிசல்ட் வந்துச்சுன்னா 3க்கு அப்புறம் என்னென்ன நம்பர் வரும்? 8, 6, 1. 8, 6, 1 இந்த நம்பர்ஸ் தான் வரும். இப்போது 4 வருதுன்னா 4க்கு ஆப்போசிட் நம்பர் 1, 7, 8. இந்த நம்பர்ஸ்குள்ள இருந்து தான் அடுத்த நாள் நம்பர்ஸ் வரும்.
இப்போது 5 வருதுன்னா 5க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 2, 8, 0. இப்போது 6ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா 6க்கு அப்புறம் 9, 1, 4. 7 ரிசல்ட்டாக வருதுன்னா 7க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் 4, 9, 5. இந்த 3 நம்பர்ஸ்குலேருந்து தான் அடுத்த நாள் ரிசல்ட்டாக வரும். அதே மாதிரி 8 வருதுன்னா 8க்கு அப்புறம் வந்து 5, 4, 7. 9 வருதுன்னா உங்களுக்கே தெரியும் 9 வந்துச்சுன்னா 7, 0, 2. இந்த நம்பர்ஸ்குலேருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் வந்து அதிகமாக வருது. எல்லாருமே நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. இப்போது நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வெள்ளிக்கிழமை 110ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 110ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு 0க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் சி போர்டில் 2, 1, 5ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். 1க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து 4, 6, 0. இந்த நம்பர்ஸ்குள்ள இருந்து தான் இப்போது அடுத்த நாள் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரும். எல்லாருமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கண்டிப்பாக சொல்லுறேன் 1 வந்து நமக்கு டபுள் 1 வந்திருக்கு. 4, 6 கண்டிப்பாக நமக்கு வரணும். இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து இந்த மெத்தேடை வச்சு நான் வந்து ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு உங்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து அதாவது இப்போது நம்ம பார்த்து இருக்க மெத்தேடை வச்சு தான் நம்ம வந்து இப்போது வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டபுள் 1 வந்திருக்கு. அப்போ வந்து பி போர்டு ஏ போர்டு நமக்கு டபுள் 1 வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு உங்களுக்கே தெரியும் 4, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 4ஆம் நம்பர் தான். பவர் நம்பர்னு பார்க்கையில் 6 தான். அப்போது ஆப்போசிட்டில் வந்தால் 4 வரணும், பவரில் வந்தால் 6 வரணும். 4ஐயும் 6ஐயும் ஒரு கணக்கில் எல்லாருமே எடுத்துக்கலாம். வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் வச்சு 100% கேஎலுக்கும் வின்னிங் எடுக்கலாம், டியருக்கும் வின்னிங் எடுக்கலாம். டியருக்கும் வந்து அடிக்கடி நமக்கு பாஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் நம்பர்ஸும் வந்துடும், ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணும் வந்துடும். இன்னொரு நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்த்திங்கன்னா 0க்கு அப்புறம் அடுத்தபடியாக அதிகமாக வரக்கூடிய நம்பர். எந்தெந்த நம்பர்ஸுக்கு அப்புறம் அடுத்தபடியாக அதிகமாக வரக்கூடிய நம்பரையும் ஒரு நம்பரை நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே இந்த நம்பரை பயன்படுத்திக்காங்க. 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஏபிபிசிஏசி போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நான் ஒரு மெத்தேடில் ஒரு 2 இடத்துல இருந்து நம்பரை வந்து டார்கெட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்காங்க. நம்ம வந்து போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நமக்கு இப்போது நமக்கு எந்த மாதிரி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 648க்கு நமக்கு 48 ஏசி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதே நேருக்கு பார்த்திங்கன்னா 181. இந்த 181க்கு ஏபியில் அப்படியே 11 வந்துருச்சு. இப்போது இன்னைக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இந்த 293ன்னு நம்பர் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்தால் எந்த போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு ஏசி வந்துருச்சு, ஏபி வந்துருச்சு. அப்போது வந்து நமக்கு பிசி வரலாமா அப்படின்னு பார்க்கையில் பிசியில் வந்தால் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த 29 நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 29 வந்துச்சுன்னா பிசியிலேயே நமக்கு 92ஆவோ 29ஆவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 29, 92 இந்த மெத்தேடில் நீங்கள் எடுத்துக்கலாம். பிசி மட்டுமே. பார்த்திங்கன்னா இது எப்படி வருதுங்கிறத நான் இங்கேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா 48 ஏசி வந்திருக்கு, 11 ஏபி வந்திருக்கு. அடுத்தபடியாக ஏபி நம்பர் தான் 29 நமக்கு
92ஆவோ 29ஆவோ பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரை வச்சு நம்ம பார்க்கையில் இதை வந்து பயன்படுத்திக்காங்க. இப்போது நமக்கு இன்னொரு மெத்தேடில் நம்ம பார்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக வந்துச்சுனாலும் நமக்கு நீங்களே பாருங்கள், ஏசி 98 வந்துருச்சு. ஏபியில் நமக்கு அதே ஏசி நம்பர் எடுத்து ஏபியில் 11 அடிச்சிருக்காங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 044ன்னு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல உள்ள 44 நமக்கு எந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து 48 ஏசி வந்துருச்சு. அடுத்த நாள் ஏசி நம்பரையே நமக்கு ஏபியில் வச்சுருக்காங்க. அப்போது நீ வந்தால் நமக்கு பிசி தான் வரணும். பிசி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த 0னால் நமக்கு பிசியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து ஏசி நம்பரை நமக்கு இங்கே வந்து ஏசிக்கே அடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஏசி நம்பரை இங்கே ஏபிக்கே அடிச்சிட்டாங்க. அப்போது ஏசியும் ஏபியும் அடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பிசி தான் பாக்கி இருக்குது. அப்போது அந்த பாக்கி உள்ள பிசி அடித்தாங்கன்னா பிசியில் இந்த நம்பரை வச்சு நமக்கு இப்படி கிராஸாக வந்துச்சுன்னா 04 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் 04ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு நம்பர் கணக்கில் எடுத்துக்காங்க. சப்போர்ட்டுக்கு மட்டும் 40 வைங்க. பிசியில் 40 04 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 29 92ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடு படி வந்துச்சுன்னா ரிசல்ட்டு வந்து இதை பிசி கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு சனிக்கிழமை நடைபெறுது கார்னியா ட்ரா, வெள்ளிக்கிழமை நடைபெறுது நிர்மல் ட்ரா. வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான பிசி நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். 04 40 92 29 பிசியே எடுத்துக்கலாம். இந்த 4 நம்பரை வந்து 10 செட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 500 ரூபா தான் வரும். இந்த 500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா நம்ம கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தேட் எடுத்திருக்கேன். வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான நம்பர்ஸ் தான் பார்த்தோம். இந்த பிசி மெத்தேடை வச்சு எல்லாரும் பயன்படுத்திக்காங்க. 100% வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.